எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சதீஷ். நம்மளோட கடலோடைய தொடரில் அடுத்த எபிசோடை பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ஒரு க்ரூஸ் அல்லது ஒரு டூர் தொடங்குற நாள் எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக ஒர்க் பண்ணுற நாளை விட இந்த க்ரூஸ் ஆரம்பிக்கிற நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்குங்க. இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபடும். முக்கியமாக இந்த ஹவுஸ் கீப்பிங், இந்த க்ளீனிங், அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வேலைகள் அதிகமாக இருக்கும். அவங்க முன்னாடி நாள் நைட்லேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெஸ்ட் நாளைக்கு கிளம்புறாங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னாடி நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா அவங்க லக்கேஜை வந்து ஒரு ஆர்டராக அடுக்கி வைக்கணும் ஷிப்புக்குள்ளேயே. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் 10 மணிக்குள்ளே அந்த அடுக்கி வச்ச 3500 பேருக்கான லக்கேஜ் அடுக்கி வச்சதை கப்பலுக்கு வெளியே வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்குங்க பார்த்திங்கன்னா அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணி ஃப்ளைட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இது மட்டும் நிற்காது. இது 10 மணிக்கு முன்னாடி 10-11க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக 3500 பேர் வருவாங்க. ஆமாங்க, இப்போ இந்த 7 நாள் ஆரம்பிக்குது இல்லையா, அவங்க 7ஆவது நாள் நைட்டு போக மாட்டாங்க, 8ஆவது நாள் காலையில் போவாங்க. அந்த காலைன்றது இவங்களோட லாஸ்ட் நாளும் புதுசாக வரவங்களோட ஃபஸ்ட் நாள் இருக்கும். காலங்காலத்தில் அவங்க போவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மதியம் புது ஆளுங்க வந்துடுவாங்க. ஸோ 3500 பேர் வெளியே போவாங்க, 3500 பேர் உள்ளே வருவாங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க காலைல போகிறாங்க இல்லையா 8-10க்குலாம், அப்போ ஹவுஸ் கீப்பிங் சில ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க அந்த ரூமை க்ளீன் பண்ணணும். குறிப்பிட்ட ஆளுங்க அந்த லக்கேஜ் எடுத்து வெளியே வைக்கணும். புது லக்கேஜை உள்ளே எடுத்துகிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக பயணிகள் வராங்க இல்லையா, அவங்கள கைட் பண்ணுறதுக்கு, உதவி பண்ணுறதுக்கு ஆளுங்கள் இருக்கணும். அதுமாரி எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய டிபார்ட்மெண்ட், என்னோட வைட்டாலிட்டி வெல்னஸ் கிளினிக் இருக்குது. அங்கே நின்றுக்கிட்டு வரவங்கக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், நான் இங்கே எப்படிலாம் மீன்ஸ் உதவி பண்ணுறேன் அப்படின்னு நான் எடுத்து வச்சுட்டே இருப்பேன். நான் மதியம் ஆரம்பிப்பேன், காலையில் ஆரம்பிக்க மாட்டேன். ஏன்னா மதியம் தானே வராங்க அவங்க. மதியத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ மணி நைட்டு 8 ஆகிடுச்சு. ஸோ அது வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப டயர்டாகிடும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன் இருந்தது. ஏன்னா நம்ம திரும்ப சான் ஜுவானுக்கே வந்திருக்கோம். இது யூஎஸ் போர்ட்டு. அதனால் புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு இமிக்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த இமிக்ரேஷன் பார்த்திங்கன்னா க்ரூமேன்ஸ் லேண்டிங் பர்மிட்னு சொல்லிட்டு தருவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இருந்தால் தான் நம்ம யூஎஸ் லேண்டில் வெளியே போயிட்டு வர முடியும். நம்ம ஏதாச்சும் சுற்றி பார்க்குறோம் அதுக்கெலாம் எல்லாம். ஏன்னா நம்ம ஷிப்பில் ஒர்க் பண்ணுறோம். ஷிப்பு யூஎஸ் வாட்டரில் மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த பர்மிட் இருக்கணும், இமிக்ரேஷன் சொல்லிட்டு. ஏரோப்ளைனில் நீங்கள் வந்தாலுமே யூஎஸில் இமிக்ரேஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா நம்ம யூஎஸில் ஒரு 20 நாளைக்கு மேலே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ஷிப்பில் தானே நம்ம 7 மாதம் இருக்கும். அப்போ யூஎஸ் வாட்டரில் என்ன இருக்கும், அப்போ அதுக்கான இமிக்ரேஷன் இருக்கும். ஸோ அதுவும் இருந்தது காலங்காத்தால். அது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு வாட்டி அந்த இமிக்ரேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த 7 மாதத்துக்கான வேலிட் அது. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வரும்போது புதுசு தருவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அது புதுசாக. எனக்கு இதோட 3ஆவது வாட்டி இமிக்ரேஷன் நடக்குது. இதில் ஒரு சம்பவம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த இமிக்ரேஷனை எனக்கு ஃபஸ்ட் டைம் கூட வாங்கலை, செகண்ட் டைம் வாங்கி வச்சுட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன்ஸ் பல பேர் பார்த்திங்கன்னா யூஎஸ் போர்ட்டில் வந்தோடனே வெளியே போயிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. ஏன்னா யூஎஸில் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படியே தப்பிச்சு போயிடுவாங்க. தப்பிச்சுனா மீன்ஸ் அதுக்கு பேர் ஜம்பிங்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படியே போயிட்டு வரமாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ் போர்ட்டு இது இருந்தால் தானே போக முடியும்னு சொல்லிட்டு இந்த பர்மிட்டை கொடுத்து அடுத்த நாள் 2 நாளே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம கப்பல்லேருந்து வெளியே விட மாட்டாங்க. ஸோ இது இருக்கணும் போகிறதுக்கு வெளியே. இந்த யூஎஸ் கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் க்ரூமேன்ஸ் லேண்டிங் பர்மிட்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருக்கணும். இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. இதை பத்திரமா வச்சுக்கணும். நம்ம யூஎஸ் போர்ட்டில் வெளியே போனால் இதை காமிச்சா தான் வெளியே விடுவாங்க. ஸோ அதுவும் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதாங்க அந்த எம்பார்கேஷன் டே ஃபஸ்ட் நாள்
உள்ளே வரும் நாளை தான் அவங்க வந்து எம்பார்கேஷன்னா உள்ளே வரும் நாள், உள்ளே வர்றது. அந்த அந்த நாளை தான் எம்பார்கேஷன் டேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு பிஸியான நாள் எல்லாருக்குமே, முக்கியமாக நம்ம ஹவுஸ் கீப்பிங் நண்பர்களுக்கு. ஸோ யாராச்சும் ஹவுஸ் கீப்பிங் ஜாப்புக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க அதையும் மனசில் வச்சுக்கிட்டு வாங்க. வேலை பெண்டு நிமிந்துடும். ஓகேங்களா? வருமானமும் இருக்குது. அவங்களுக்கு மினிமமாக ஒரு ஸ்டார்டிங்லேயே 60,000 கிட்ட வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக இன்க்ரிமெண்ட் ஆகும். பட் வருமானமும் இருக்குது, அதே அளவுக்கு கஷ்டங்களும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தான் சொல்ல ஆசைப்பட்டேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்ங்க.